ஹாய் கைஸ், வெல்கம் டு பிரசாங்கட்ஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நாங்கள் தமிழ் சினிமாவில் ஹாரர் காமெடி என்ற புதிய படைப்பை உருவாக்கியவர், நீண்ட காலமாக வெற்றியை கொடுத்தவர் நம்ம டிரெக்டர் ஆக்டர் ராகவா லாரன்ஸை பற்றி தான். இவர் இயக்கிய காஞ்சனா தொடர் சீரிஸ் சிறப்பிடம் பெறுகிறது. முனியிலிருந்து தொடங்கி காஞ்சனா 3 வரை அனைத்து சூப்பர் ஹிட் படங்களையும் அமைந்திருக்கு. தற்போது காஞ்சனா 4 பற்றி அதிகாரப்பூர்வ தகவலும் வெளியாயிருக்கு. இது தமிழ் சினிமா ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த வீடியோவில் நாம் அதை பற்றி தான் பேச போகிறோம். காஞ்சனா 4 அதை பற்றிய விரிவான தகவலை நாங்கள் பார்த்துக்கொள்ளும். காஞ்சனா 4 திரைப்படத்தில் முன்னணி கதாநாயகியாக பூஜா ஆக்டே மற்றும் நோரா நடிக்க இருக்காங்க. அதாவது 2 நாயகி. பூஜா ஆக்டே தமிழில் முன்பே பல படங்களில் நடிச்சிருந்தாங்க. ரசிகர்கள் இவர் நடிப்புக்கு மிகுந்த எதிர்பார்ப்புடன் இருக்காங்க. மற்றும் பாலிவுட் நடிகை நோரா முதல் முறையாக தமிழ் திரையுலகை காடி எடுத்து வைக்கிறாங்க. இது ரசிகர்களிடையே மேலும் ஒரு புதிய அவலை ஏற்படுத்தியிருக்கு. கூடுதல் ஆச்சரியம் என்ன, இப்படத்தில் பல முக்கிய நடிகரும் இருக்காங்க. தமிழ் சினிமாவின் முன்னணி கதாநாயகர்கள் ஒரு சிறப்பு தோட்டத்திலும் இடம்பெற இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்படம் சுமார் 90 கோடி பட்ஜெட்டில் உருவாகி இருக்கு. ஆரம்பத்தில் சன் பிக்சர்ஸ் இந்த படத்தை தயாரிக்க இருந்தாங்க. ஆனா பட்ஜெட் காரணமாக கோல்டு மைன்ஸ் நிறுவனம் தான் இந்த படத்தை தயாரிக்க இருக்குது. இந்த பிரம்மாண்டமான பட்ஜெட் காரணமாக தொழில்நுட்ப ரீதியும் கதை வளர்ச்சியிலும் மிகப்பெரிய மாற்றம் இருக்குது. அதிக அளவிலான VFX மற்றும் CG கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் பயன்படுத்த இருக்கிறாங்கன்னு ராகவா லாரன்ஸ் சொல்லியிருக்காரு. இது இந்திய சினிமாவின் முக்கிய ஹாரர் காமெடி படங்களில் ஒன்றாக மாறும் என எதிர்பார்க்கப்படுது. ரசிகர்கள் பலவிதமான ஃபேன் தியரிஸ் முன்வைக்கிறாங்க. இதுல முதலாவது என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, புதிய அமானுஷ்ய சக்திகள் முனி முதல் காஞ்சனா வரை ஒவ்வொரு படத்திலும் புதிய பைத்தியம் மற்றும் ஆவிகள் அறிமுகமாகி இருக்கு. இம்முறை கதையிலும் 2 வெவ்வேறு ஆவிகள் வருமான கேள்வி எழுப்பியிருக்காங்க. 2வது கேட்டீங்கன்னா, ராகவா லாரன்ஸ் கதாபாத்திரத்தில் புதிய மாற்றமும் அவர் வழக்கமாக ஒரு எளிய நபராகவே படம் முழுவதும் இருப்பாருன்னு சொல்றாங்க. அதாவது 3வது முக்கிய பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, காஞ்சனா 4 முடிவில் முனிக்கு 5க்கும் தொடர்ச்சியா கேட்டிருந்தாங்க. ரசிகர்கள் இதை முனி 5 வழிவகுக்கும் படமாக பார்க்கின்றாங்க. அதாவது நம்ம காஞ்சனா 4 திரைப்படத்தின் படப்பிடிப்பு பொள்ளாச்சியில் தொடங்க இருக்குது. படக்குழு அறிவித்த தகவலின்படி 2025 பொங்கல் அல்லது கோடை காலத்தில் படம் வெளியாவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு முதல் சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்போ 2026 பொங்கல் தான் ரிலீஸ் ஆகும்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. காஞ்சனா 4 தமிழ் சினிமாவின் மிகப்பெரிய ஹாரர் காமெடி படம். இது அனைவரும் எதிர்பார்த்தது ஒன்று. நானும் தான். பிரம்மாண்டமாக பட்ஜெட், முன்னணி நடிகர்கள் மற்றும் திகில் சிரிப்பு கலந்த கலவை என்ன இந்த படத்தை நாங்கள் சொல்லலாம். நீங்களும் காஞ்சனா 4 எதிர்பார்த்தீங்களா? உங்களுக்கு கருத்துக்களை சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம SP கட்ஸ், அதாவது பிரசாந்த் கட்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.